அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு. அத்தியாயம் 3. எங்கள் ஆரம்பகால அறிமுக நாட்களில் என் தந்தையார் ஸ்காட்லாந்து காவல்துறையின் துணை கமிஷனர் என்று சொல்லியிருந்தது நினைவுக்கு வந்தது. அத்துணை சக்திமிகு துணை கமிஷனரின் துணை தேவைப்படும் அளவுக்கு கடுமையானதா இந்த கொலை? கேட்டேன். ஆமாம் சார்லஸ், எதேச்சையாய் பார்ப்பது போல உணவக நுழைவாயில் கதவருகே உள்ள மேஜையை பார் சார்லஸ். அங்கு ஒரு மனிதன் நல்ல மிலிட்ரி ஆள் போல வாட்டசாட்டமான ஓர் ஆசாமி சிகப்பு சட்டை அணிந்து அமர்ந்திருப்பது தெரிகின்றதா? நுழைவாயிலில் ஒளிர்ந்து கொண்டு அழகூட்டிய வண்ண விளக்குகளின் ஒளியை ரசிக்கும் தோரணையில் சோஃபியா குறிப்பிட்ட இடத்தை பார்த்துவிட்டு, ஆமாம் சோஃபியா, அவன் ஏன் நம்மையே கூர்மையாய் கவனிப்பது போல் உள்ளது என்று கேட்டேன். போல இல்லை சார்லஸ், கவனிக்கத்தான் வந்துள்ளான். நான் ஸ்வில்லிட்டேனில் ரயிலேறும்போது பிளாட்பாரத்தில் பார்த்தேன். உள்ளுர ஒரு உறுத்தல், என்னையே அவன் பார்ப்பது போல. பிறகு ரயில் இறங்கியதும் கவனித்தேன். என் பின்னாலேயே வந்தான். இப்பொழுது இங்கே. எனில் உன்னை தொடர்ந்து வந்துள்ளான் என்கிறாயா என்று கேட்டேன். இனி கொஞ்சம் கூட சோஃபியா குறிப்பிடும் தாத்தா மரண கருத்துகளில் பிள்ளைத்தனமாய் விளையாடுவதில்லை என்னும் முடிவோடு, ஒரு காதலனை விட உளவாளியாய் என் துணையை அவள் விரும்பி நிற்பது இப்பொழுது வெளிச்சமாயிற்று. ஒரு சில நாட்களாய் எங்கள் குடும்பமே கண்காணிக்கப்படுகின்றது சார்லஸ். போலீசாரால் வீட்டை விட்டு வெளியே போவது ஆபத்தை தரும் என்று எச்சரிக்கை செய்துள்ளார்கள். மீறி மொட்டை மாடி சென்று தண்ணீர் குழாயில் இறங்கி உன் வெறியால் ஓடோடி வந்துள்ளேன் சார்லஸ். உயிரின் உயிரே! இருவர் கண்களிலும் காதல் கண்ணீர் எட்டி பார்த்தது. இதோ இருவரும் ஒன்றாய் இருக்கிறோம், அருகருகே. ஆனால் சார்லஸ், இனி நாம் அதிகம் தனித்தனியே இயங்க வேண்டும் என்று நிறுத்தி என்னை பார்த்து, இருப்பினும் நம் காதல் பரிவர்த்தனையில் சந்தேகப்படாதே சார்லஸ், இது மார்க்கண்டேய காதல், சாவற்றது என்று கிளுகிளுப்பாய் வைத்தாள். இங்கிலாந்து திரும்பி கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் அப்பாவை பார்த்தபாடில்லை. நான் மாலை வீடு சென்றிருந்த போது அவர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கவில்லை. பிறகு சோஃபியாவை சந்தித்து நிலை குலைந்து நான் திரும்பிய போது ஓல்டுமேன் தன் லைப்ரரியில் இருப்பதாய் பணியாளன் சொன்னான். மேஜை முழுவதும் பரப்பியிருந்த தாள்களில் மூழ்கியிருந்தார் அப்பா. அவர் மேஜைக்கு மட்டும் பிரகாசமாய் ஒரு விளக்கு, மற்ற பகுதிகள் ஒரு 0 வாட் விளக்கால் மங்கலாயிருந்தன. வலது, இடது மற்றும் எதிர்ப்புற சுவர்கள் எங்கும் அவர் போலீஸ் உபயோகத்திற்கு உதவிகரம் நீட்டும் புத்தகங்கள். அவருக்கு பின்னால் சுவர் முழுவதும் வியாபத்திற்கும் சிரிக்கும் அம்மாவின் க்ளோஸ்அப். படிக்கும் அறையில் பூரண அமைதியை விட மிக மிக சன்னமான ஒளியால் அறை நிரப்பும் வாத்திய மெல்லிசை அவருக்கு மிக பிடிக்கும். அதற்காக ஒரு டேப் ரெக்கார்டர். கதவு திறந்ததும் அப்பாவுக்கு பிடித்த சாம்பிராணி ஸ்ப்ரே வாசம் நெஞ்சை நிறைத்தது, உடலுக்குள் அமைதி தந்தது. ஓசை கேட்டு நிமிர்ந்தவர் என்னை கண்டதும் துள்ளி குதித்து எழுந்தார். சார்லஸ், வா வா, உன் வரவை எதிர்பார்த்தே உள்ளேன். வெறும் தொலைபேசியில் உரையாடல்கள்தான். 2 வருடங்கள் ஆகிவிட்டதேப்பா உன்னை பார்த்து என்று பேசியபடி மேஜை சுற்றி ஓடி வந்து அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார். பெருத்துள்ளாயடா போக்கிரி என்றார். இந்த ஓல்டுமேனும் நானும் அப்பா பிள்ளையாய் இருந்ததாய் எனக்கு நினைவில்லை. ரொம்ப நெருங்கிய ஒருவர் மனம் மற்றவர் அறிந்து சிறப்பானதோர் உறவாய்தான் எனக்கு நினைவில் உள்ளது. புது விஸ்கி வாங்கியுள்ளேன் என்றார். சொல், எப்போது வைத்து கொள்ளலாம் என்றபடி திரும்பி தன் இருக்கையில் போய் அமர்ந்தார். நீ வருவதாய் சொல்லியிருந்தும் தலைக்கு மேல் வேலை இருந்ததால் நீ வரும்போது என்னால் இங்கு இருக்க இயலாமல் போய்விட்டது. ஒரு நரக கேஸ், துப்பு துலங்கவே மாட்டேங்கின்றது. அதனால தான் மன்னித்து விடு கண்ணா. அப்பா எதிரில் அமர்ந்த நான் நீண்ட ஒரு சோம்பலை வெளியிட்டேன். பிரயாண களைப்பால் அல்ல, சோஃபியா ஊட்டி தந்த குழப்ப களைப்பு. ஒரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டு,
லியோனைட் என்று தாத்தாவின் பெயரை அந்த நரக கேசுக்கான காரணமோ என்னும் தோணியில் கேள்வியாக்கினேன். ஏசி கொஞ்சம் அதிகமாக தோன்றியது. டக்கென நிமிர்ந்து வியப்பில் புருவத்தினை உயர்த்தி என்னை மதிப்பாய் பார்த்தார். இனி அப்பா பிள்ளை இல்லை, நாங்கள் இருவரும் இரு போலீஸ் அதிகாரிகள். இப்பொழுது அந்த பெயரை குறிப்பிட உன்னை எது தூண்டியது சார்லஸ் என்றார். தீர்க்கமாய், நிதானமாய், பயமற்ற எஃகு போன்ற உறுதியில். துணை கமிஷனர் அஞ்சா நெஞ்சர். லியோனைட் குறித்து தான் இந்த வழக்கு என்று எப்படி யூகித்தாய்? கிடைத்த தகவலின் பேரில் யூகித்தேன். மேலே நான் எதுவும் குறிப்பிடாமல் விட்டேன். துணை கமிஷனர் காத்திருந்தார். விட்டால் அவரும் அப்படியே விட்டுவிடுவார். தகவலுக்காக தான் அலைவதாய் எப்போதும் காட்டிக்கொள்ளாத பாறாங்கல் இந்த ஓல்டுமேன். ஆகவே சில நொடிகளில் தொடர்ந்து, எனக்கு கிடைத்த தகவல் இவ்வழக்கின் களத்திலிருந்தே வந்தது என்றேன். ஓ, சொல். எனக்கும் சில தகவல்கள் மிக நம்பிக்கையானவர்களிடமிருந்து கிடைத்துள்ளன. பகிர்ந்து கொள்வோம். ரொம்ப சிக்கல்கள் ஏற்படும் போலுள்ளது சார்லஸ் என்றவர் மேஜைக்கு மட்டும் ஒளி தந்த விளக்கை அணைத்து குழல் விளக்கை எரியவிட்டார். எங்கும் பரவிய வெளிச்சம் கண்ணுக்கு இதமாய்ப்பட்டது. நிச்சயம் பேசலாம். ஆனால் அதற்கு முன் நான் தரவிருக்கும் தகவல் உங்களுக்கு புதிராயிருக்கும். மறைக்க வேண்டாம் என்று மறைத்து வைக்கவில்லை. காலம் கூடவில்லை. இப்பொழுது இங்கிலாந்து திரும்பியதும் முதல் வேலையாய் என் திருமணம் பற்றி உங்களிடம் பேச வேண்டியுள்ளது. காலம் நேரம் கூடிவிட்டது. நான் சோஃபியாவை விரும்புகிறேனப்பா. சோஃபியாவா? யாரது? ஓ, இப்படி சொன்னால் உங்களுக்கு நிச்சயம் விளங்கிவிடும். சோஃபியா லியோனைட். சாய்வு நாற்காலியில் சாய்ந்திருந்தவர் நிமிர்ந்து தன் பக்க மேஜையை நுனிக்கு வந்து, யார்? இறந்த லியோனைட்டின் பேத்தி என்றொருத்தி. அந்த கிழவன் வீட்டில் எனக்கு அறிமுகமானாலே அந்த தேவதையா? நான் சற்று கூச்சமாய் தலை குனிந்து கொண்டேன். கன நேரத்தில் என் காதலை அறிந்து யாரவள் என நினைவுபடுத்தி அதனால் காதலை அங்கீகரித்து விட்டதை தேவதை என்று அவளை குறிப்பிட்டு விளக்கிய விதம் அப்பாவை இன்னும் என் மனதில் உயர்த்தியது. அவளை மணமுடிக்க உள்ளேன். 2 வருட ஆழமான நேசிப்பு. இன்றிரவு 9 மணி அளவில் சந்தித்தோம். இரவு உணவு பகிர்ந்து கொண்டோம். என்ன சந்தித்தீர்களா? ஹோட்டல் சென்றீர்களா? இங்கிலாந்துல? அவளால் எப்படி இது இயன்றது என எண்ணும்போது பேராச்சரியமாய் உள்ளது. அந்த குடும்பத்தையே சில நாட்கள் வீட்டுக்குள்ளேயே பத்திரமாக இருக்கும்படி கூறி நான் போட்ட காவலையும் மீறி எப்படி வந்தாள் அவள் வெளியே? சார்லஸ், சோஃபியா முகம் ஒன்றும் நீ மறந்துவிடவில்லையே. வேறு பொண்ணோடு உணவு உண்டு, அது சோஃபியா என மகிழ்ந்து விட்டாயா என்ன? அப்பா என்று சற்றே கொஞ்சி அவர் ஆசியத்தை நிறுத்தினேன். அவள் வீட்டு மொட்டை மாடி வழியே இறங்கி என்னை காண வந்திருக்கிறாள். அப்படி ஒரு அவா என் மேல. நொடி பொழுது இந்த கேஸை மறந்தார் அப்பா. அவளின் காதல் அப்பாவை தொட்டது. முரம் போன்று வறண்ட அவர் உதடுகள் அர்த்தமாய் புன்முறவி, நல்ல சமயோஜிதம் அறிந்த பெண்ணடா அவள் என்றார். அவள் வீட்டை சுற்றிலும் அங்கு வருவோர் போவோரை கண்காணிக்க என்று நான் காவலுக்கு வைத்திருந்த போலீஸ்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். உங்க போலீஸ் அவள் சமயோஜத்தை அன்றோ விழுங்கி நிற்கின்றது என்றேன் நான். சிகரெட்டை கடைசியாய் இழுத்துவிட்டு 6 அடி கோதுமை நிற முடி, அதே நிற கண்கள், சிகப்பு சட்டை அணிந்திருந்தான். புடைக்கும் நிற்கும் உடல்வாகு. மனதில் ஆழ பதிந்துள்ள அவனை எந்த நேரத்திலும் என்னால் அடையாள காட்ட இயலும். சோஃபியாவை அவள் வீடு விட்டுவிட்டு கிளம்பியது முதல் ஓட்டல் வரை பின்தொடர்ந்துள்ள ஆசாமி அவன். உங்களால் தான். தீர்ந்த சிகரெட்டின் நுனியை தட்டி கவிழ்த்து அமுக்கி அவித்தேன். திருப்தியானார். சில நொடி மௌனம். இந்த வழக்கில் ரொம்ப ஈடுபடுகிறீர்களோ? இது நான். நேற்று வரை இல்லை. அது ஒரு கொடை பணக்காரர் குடும்பம். அதீத வசதி. இப்பெண்ணுக்கும் பணமுடை இருக்க வாய்ப்பில்லை. நீ அவளை காதலிக்கிறேன் என்கிறாய். சரி,
ஆராயாமல் முடிவெடுக்கும் பிரிவல்ல நீ என்று இதுவரை பேசிய வேகத்தை குறைத்து இப்பொழுது விட்டு இழுத்து இழுத்து பின்வரும் வார்த்தைகளை சொன்னார். இது வரை எல்லாமே சரி, எல்லாமே சரி. ஆனால் என்னப்பா? அந்த சரியான லபர் லியோனட்டை கொன்றிருக்கும் வரை எல்லாமே சரிதான். சோஃபியாவுடன் பேசும்போது திடீரென திருப்பங்கள் கொடுத்து அவள் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விதத்தில் இங்கு எங்களிருவரின் சம்பாஷணையும் திரும்ப காண்பதை உணர்ந்து என்னுள் ஒரு விழிப்பு ஏற்பட்டது. இன்று மாலையிலிருந்து 2வது முறையாக இதே தொடரை கேட்கிறேன். சரியான நபர் எனில் இம்மரணத்தை ஒரு துணை கமிஷனரின் தரத்திலன்றோ சோஃபியா ஆராய்ந்திருக்கிறாள். லியோனட்டின் மரணத்தின் மீதான அவள் கருத்துக்களை இனி ஒதுக்கவே கூடாது. இவ்வாறு நான் சிந்தனையில் மூழ்கிவிட அந்த சரியான நபர் லியோனட்டை கொன்றிருக்கும் வரை எல்லாமே சரிதான் என காற்றில் பேசினார் ஓல்டுமேன். சரியான என்று நியப்படுத்தும் அடைமொழி சூட்டப்பெற்ற குற்றவாளி. சரி, உனக்கு இந்த வழக்கில் எந்த ஆழம் வரை தெரியும்? நத்திங். ஆம், ஒன்றும் தெரியாது. ஆச்சரியமாய் பார்த்தார். ஒன்றும் தெரியாதா என்றவர் சொன்னதில் கிண்டல் தொனித்தது. அந்த பெண் ஒன்றுமா உன்னிடம் சொல்லவில்லை? இல்லை, மறுத்துவிட்டாள். அவள் நினைப்பதை சொல்லிவிட்டால் வேறு கோணத்தில் அது சரியோ தவறோ ஒரு புது கோணத்தில் நான் சிந்திப்பது சிதைந்துவிடுமாம். உயிருக்குயிரான காதலனை சந்திக்க வந்தவள் சொல்லவில்லையா? வினோதமாக உள்ளது. என்ன வினோதம்? அவ்வாறு எண்ணியதில் கொலையாளி கிடைக்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு தெரியவில்லையா? தெளிவு அதற்குள்ளா? வழக்கு தொடங்கியுள்ள இன்றேவா? அப்படி ஒன்றும் எனக்கு தென்படவில்லையே. இருவருக்குள்ளும் ஓர் உராய்வு. வழக்கு சம்பந்தமாயிருந்தாலும் சோஃபியாவின் அணுகுமுறை மீது விமர்சனமாய் போனதால் பேச்சு நின்றது. சிகரெட்டை பற்ற வைத்து எழுந்து இப்படியே அப்படியும் நடந்தார். நானும் பேசவில்லை. சிகரெட்டும் தீர்ந்தது. இந்த 10 நிமிடமும் சிந்தனையின் ஆதிக்கத்தில் இருந்தார். இது இந்த வழக்கினை துணை கமிஷனர் எந்த அளவுக்கு கையகப்படுத்தியுள்ளார் என்பதை காட்டியது. இக்குடும்பம் பற்றி உனக்கு எந்த அளவு தெரியும்? சற்று முன் கேட்ட அதே கேள்வி மீண்டும் ஒரு கணை போல் என்னை தாக்கி உசுப்பியது. போதும், என் காதலியின் தாத்தா என்பதால் தான் நான் இத்தனை தூரம் மெனக்கெட்டு பேசுகிறேனே ஒழிய மற்றபடி ஏனைய உங்கள் வழக்குகளில் என் நிலை என்னவோ அதே நிலைதான் இதிலும் என்று என் வார்த்தைகளை சற்று நிராதரவாய் இருந்தன. அவ்வீட்டில் ஒரு தாத்தாவும் சில பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், பெண்கள் இருந்தனர் என்பதை தவிர வேறு எதுவும் அறியேன். புரிந்து கொள்ளுங்கள். சரியான அறிமுகம் தந்து விளக்கினால் எதிர்வரும் நாட்களில் நான் உதவலாம். ஓ, பேஷாக என்றவர் திரும்பி வந்தமர்ந்து, லியோனட்டுக்கு 24 வயது இருக்கும்போது இங்கிலாந்துக்குள் நுழைகிறார் என்னும் அவரது இங்கிலாந்து ஜாகை துவக்கத்தில் ஆரம்பிக்கிறேன். கிரேக்கத்திலிருந்து வருகிறார் இல்லையா? பார்ப்பார், மறைத்தது எப்படி வருகிறது என்று. 60 வருடங்களுக்கு முன் நடந்தது கூட உனக்கு தெரியுமா? ஆமாம், மறைக்க என்ன உள்ளது? இத்தகவல் மட்டும் சொல்லியிருக்கிறாள், அதனால் தெரியும் என நான் முடிக்கும்போது அறையின் வாசலருகே நிழலாடியது. அந்த நிழல் வராண்டா விளக்கோலியில் மிக நீளமாய் தெரிந்தது. மூடியிருந்த கதவும் தட்டப்பட்டது. யாரது என்று உருமினார் அப்பா. கதவு திறந்து காவலாளி வந்தான். டெவரேனர் வந்துள்ளார் என்று சல்யூட் போட்டான். உள்ளே அனுப்பச் சொல்லிவிட்டு, டெவரேனர் தான் இவ்வழக்கின் தலைவர். நாம் பேச ஆரம்பிக்கும் போது அவர் இணைவது நலமே. இதில் என்னை விட நிச்சயம் பல தகவல் அவருக்குதான் தெரியும் என்றார் அப்பா. சிறு வயது முதலே டெவரேனரின் செல்லப்பிள்ளை நான். முதன்மை இன்ஸ்பெக்டர் அஜானுபாகுவான 6 அடி, நல்ல வெண்ணிறம். அவர் தூக்கி நடக்க வளர்ந்தவன் நான். உள்ளே நுழைந்தவரின் பாதம் தொட்டு வணங்கினேன்.
தோள் தொட்டு தூக்கியவர் ஆசி கூறி நல்லபடியாய் மீண்டும் வீடு திரும்பியதற்கு வாழ்த்தினார். வா டிவேரேனர், லியோனட் வழக்கில் சார்லஸையும் ஒரு அங்கமாக்குகிறேன். இது குறித்து அவனுக்கு சில தகவல்கள் தரவுள்ளேன். தவறு நேரின் திருத்து என்று தொடர்ந்தார் அப்பா. தன் 25 வயது வாக்கில் லண்டன் வந்தார். பிழைப்புக்காக சிறு உணவகம் துவங்கினார். லாபம் தந்தது. மேலும் மேலும் அவற்றை பெருக்கி 7-8 உணவகங்களுக்கு சொந்தக்காராகினார். எல்லாவும் லாபம் தந்தன. நல்ல பணம். மேஜையில் இருந்த டம்ளார் தண்ணீரை அருந்துவிட்டு துவங்கும் எந்த பணியிலையும் கடுகளவு கூட தவறு நேராது நிர்வகித்த சிறப்பான நிர்வாகி அவர். பணம் ஒன்றே குறி என்று தகவல் தருவதில் அப்பாவுக்கு உதவினார் டிவேரேனர். இவை தவிர நகை வியாபாரம், துணிக்கடை, பலசரக்கு கடை இத்தியாதிகள் பல கடைகள் மட்டுமல்ல, பல துறைகள் சார்ந்த பல கடைகளை நிர்வகிக்கும் பளு சேர்ந்தது. காலப்போக்கில் உள்ளிருந்து வேலை பளுகளுக்கும் வெளியிலிருந்த வேலை பளுகளுக்கும் தாக்கம் தந்தன. ஓ, எத்தனை தாக்கினாலும் சந்து பொந்துகளிலெல்லாம் நுழைந்து வந்து எல்லா முறுக்குகளுக்கும் வளைந்து தரும் முறுக்கு கம்பியாய்தான் திகழ்ந்தார். ஆக தந்திரம் மிகும் குள்ள நரியாய் எனலாமா? இது நான். கூடாது. குள்ள நரித்தனம் நிறைந்திருந்தார். ஆனால் குள்ள நரியாய் இல்லை. இரண்டுக்கும் வித்தியாசம் விளங்குகின்றதா? கொஞ்சமாய். இருப்பினும் விளக்க முடியுமா? சட்டத்தை சுற்றி சுற்றி வந்து அதில் அகப்பட்டு மட்டும் விடாத வழிமுறை தெரிந்த அசகாய சூரன் லியோனட். எல்லா விவகாரங்களும் கூடுமான மட்டில் சட்ட ஓட்டைகளுக்குள் நுழைந்து தப்பிவிடும் வண்ணமாய் இருந்ததால் அவர் செய்த எதுவும் சட்ட விரோதமாகாத நிலை. அப்படி எதுனேனும் ஒரு செயல் தடுமாறி நின்றுவிட்டால் அது குற்றமில்லை என ஸ்தாபிக்க ஒரு சட்டம் தேடிக் கொடுத்து விடுவார். அவரின் நண்பர் வட்டம் அவரை ஒரு வக்கீல் தோணியிலேயே பார்க்கும் அளவுக்கு சட்ட நாடி அறிந்தவர். பிறகு எதுதான் சட்டவிரோதமாகும்? ரொம்ப சரி. லியோனாட்டின் இந்த குணாதிசயத்தை பிடித்துவிட்டால் போதும். ஒரு துறையில் சட்டம் சார்ந்த குழப்பம் நிகழும்போது அதை எப்படியோ சரி கட்டி முடித்து சுவடோடு அழியும் முன் இணையாக வேறொரு துறையில் கால் பரப்பியிருப்பார். அத்தனை பிரில்லியன்ட். அவ்வளவு ஒன்றும் நல்ல மனிதர் போல் தோன்றவில்லையே. இது அவர் நிர்வாகம் நிமித்தமாய் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு காந்தம். கவர்பவர். கருப்பனாய், வெகு குள்ளமாய், அதிக கலை கூட இல்லாமல் இருந்தாலும் ஒரு முறை அவருடன் பேசிவிட்டால் போதும், காந்தத்தில் ஒட்டிய இரும்பாய் ஒட்டிவிடுவோம். 2 வயது குழந்தையோ 80 வயது கிழமோ அந்தந்த தளத்துக்கு தாவி இணையும் திறம் படைத்தவர் என சோஃபியா சொல்லியிருந்தது நினைவுக்கு வந்தது. வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. என்னவோ கொலையாளியோ யார் என்று நான் அறிந்து வைத்து வேவு பார்ப்பதாய் அப்பா நினைப்பார். சர்க்கஸ் கோமாளி போல் அழகு குறைந்த குள்ளராய் தோன்றினாலும் வியத்தகு திருமணங்களை செய்து கொண்டே இருந்தார். பலதாரர். வெறும் அழகு பேச்சால் மட்டுமே பெண்களை அள்ளிக்கொண்ட அழகற்ற ஆசாமி. இந்த பூமியில் லியோனட் தான் அவர் முதல் திருமணம் கூட காதல் திருமணமே. அதுவும் எப்படி? கிராமத் தலைவரின் பெண் அவள். தோற்றமே அற்ற லியோனட்டை மணக்க பெரும் எதிர்ப்பு விளைந்தாலும் உதறி தள்ளி வந்து மணந்த அவள் திமிரின் மறு அவதாரம். திமிர் பிடித்தவள் என்றால் திருமணம் நிலைத்ததா? பின்ன போதும் போதும் என்னும் அளவுக்கு நிலைத்தது. ஊர் உலகமே கர்வம் பிடித்தவள் என்று முத்திரை குத்திய ஒருத்தியை தன்னை விட்ட பிராந்தியம் போகாத அளவு வளைத்து விட்டதென்றால் அவரின் பெண் மேதாவித்தனத்தை விளக்கவும் வேண்டுமா? வேண்டவே வேண்டாம். சிரிப்பொலி அறையெங்கும் நிறைந்தது. அப்பொழுது வந்த பணியால் பெரிய கோப்பைகளில் சுட சுட காப்பி வைத்தான். குளிர். தொடர்ந்து நிகழும் பேச்சு இவ்விரண்டுக்கும் பரிகாரமாய் தொண்டைக்கு ஒத்தடம் தந்தது அந்த சூடு காப்பி. நாங்கள் கதை கேட்ட சுவாரஸ்யத்தை விட சொல்வதில் டிவேரேனருக்கு ஈடுபாடு அதிகமிருந்தது. காஃபியின் ஒவ்வொரு மடக்குக்கு இடையிலும் தகவல் தந்த வண்ணமாய் இருந்தார். இவையின்றி லியோனட் கணக்கிட்டு முடிவெடுப்பதில் எந்த அளவு கை தேர்ந்தவர் என்பதற்கு
அன்றே 50 வருடங்கள் முன்னரே ஸ்வில்லிட்டீனில் நிலம் வாங்கி வீடு கட்டியதே எதேஷ்டமான எடுத்துக்காட்டு. அன்று ஒரு காடு அது. இன்று 3 கோல்ஃப் மைதானங்களை கொண்ட பழமைக்கும் புதுமைக்கும் பாலமாய் திகழ்கின்றது என்றவர் ஆவென்று வாய் திறந்து ஆசுவாசப்பட்டார். தொண்டையின் மேலெண்ணம் அப்படி வலிக்கிறது. காலையிலிருந்து பல சந்திப்புகள், பேச்சு 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 என்று சன்னமாய் சிரித்தபடி காஃபியை முடித்தார். இத்தனை பெரிய வீடு தனக்கா என வியக்க வைத்து கர்வம் நிறைந்த மனைவியை தன்னகப்படுத்தி வரிசையாய் கர்ப்பமாகிக் கொண்டே இருந்தார். 8 பிள்ளைகள் என்ற நகைச்சுவையை 3 பேரும் ரசித்தோம். சற்று நேரம் சிரிப்பொலி அறையை நிறைத்த வண்ணமாயிருந்தது. 12 வருட திருமண வாழ்விற்கு பிறகு நிமோனியாவால் மனைவி காலமாகும் வரை வெகு புஷ்டியாய் வாழ்ந்தார். ஓ, 8 குழந்தைகளோடு லியோனட் மட்டும் பாவமே என்றேன் நான். நீண்ட ஆயுசு வாழ எல்லா குழந்தைகளும் கொடுத்து வைக்கவில்லை சார்லஸ். ஒன்று மிக சிறிய வயதிலேயே தவறிவிட்டது. தீவிரமாய் நடந்த போரில் விளைந்த குண்டு வீச்சில் 2 மகன்கள் பலியாயினர். ஆஸ்திரேலியாவுக்கு மணமாகி போன ஒரு பெண் அங்கு காலாவதியானாள். ஒரு சாலை விபத்தில் வாலிப வயதில் இன்னொரு பெண் இறந்தாள். மற்றொருத்தி சென்ற வருடம் மரித்தாள். ஆக மிச்சமிருப்பது 2. மூத்தவன் பெயர் ரோஜர். திருமணமாகிவிட்டாலும் பிள்ளை பேரில்லை. மற்றவன் பிலிப்ஸ் ஒரு நடிகையை மணந்துள்ளான். இவனுக்கு 3 பிள்ளைகள் உண்டு. இத்தனையும் சொல்லிவிட்டு அசூசையால் சிரித்தார் இன்ஸ்பெக்டர். ஆச்சரியமாயிருக்கிறது டெவேரேனர், உன் தொழில் சிரத்தையை கண்டு எவ்வளவு ஆழமான தகவல்கள். இது அப்பா. இரத்தத்தில் ஊறிய தொழில் தர்மமன்றோ இது. இவர்கள் தவிர எடித் டி ஹெவிலண்ட் என்ற பெண்மணியும் உண்டு. இவள் லியோனட்டின் மூத்தத்தார தங்கை. ஆரம்பம் முதலே லியோனட்டின் கருப்பு குள்ள ஒரு வகை சூனியக்கார தோற்றத்தை வெறுத்தவள். இருப்பினும் அக்கால் தவறியதும் பிள்ளைகளை வளர்க்கவாவது என்னை மணந்து கொள் என்று லியோனட்டிடம் மிகுந்த வந்து அழைப்பை ஏற்று பிள்ளைகள் முகம் கருதி தட்டாமல் ஏற்று வேண்டா வெறுப்பாய் அவனை மணந்தாள். வெகு ஸ்திரமானவள். பல சமயங்களில் சரியாக அமையாத லியோனட்டின் நடவடிக்கைகளை, அணுகுமுறைகளை முகத்திற்கு நேராக விமர்சிப்பவள். சரி சரி, எத்தனை பாத்திரங்கள்! ஹவுஸ்ஃபுல் என்றால் அது லியோனட்டின் வீடுதான். இவ்வளவுதானா? இன்னும் வேறு யாராவது என இழுத்தேன் நான். சோஃபியா, அஸ்டஸ், ஜோசஃபைன் என 3. இவர்கள் பிலிப்பின் பிள்ளைகள். அவ்வளவுதான். போதும் போதும், ஒரு முறை இருப்பவர்களை மனதில் நிறுத்திக் கொள்கிறேன் என சொல்லி கண்மூடி நாற்காலியில் சாய்ந்து உயிரோடு இருக்கும் அவ்வீட்டின் பிரஜைகளை மனதில் ஓடவிட்டு மனதில் நிலைநிறுத்தினேன். பல்வேறுபட்ட மனநிலைகளில் அந்த வீட்டில் நபர்கள் வாழ்ந்துள்ளனர் என்பது என்னுள் ஸ்திரமாயிற்று. கண் திறந்து, சொல்லுங்களேன் டெவேரேனர், உங்களுக்கு யார் மீது சந்தேகம்? சிறு வயது முதலே நான் அவரை பெயர் சொல்லி அழைப்பதை அவர் பொருட்படுத்தாததால் அப்பழக்கம் நிலைத்துவிட்டது. ஹாஹா என வாய்விட்டு சிரித்தார் டெவேரேனர். இவ்வளவு சீக்கிரத்தில் அது புலப்பட்டு விடுமா என்ன? மறைக்காதீர்கள் டெவேரேனர். இது என்ன நீதிமன்றமா? அளந்து அளந்து பேச. துப்பு துளக்கும் நாம் நம் சந்தேக பார்வையை யாரிடம் உள்ளது என்று பகிர்ந்து கொள்ளதானே வேண்டும். இல்லை சார்லஸ், ஸ்திரமாய் மறுத்தார் அவர். யார் மீதும் இப்பொழுது எனக்கு ஐயமில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தோன்றுகிறது. கொலையாளி யார் என்று கடைசி வரை தெரியாமலே போய்விடலாம். டெவேரேனர் இவ்விதம் சொன்னதும், அப்படியானால் லியோனட்டை யாரும் கொலை செய்யவில்லை என்கிறீர்களா என்றேன் நான். கொலைதான் செய்யப்பட்டுள்ளார், விஷம் வைத்து. இந்த விஷ வழக்குகள் பற்றி அதிகம் அறியாதவன் நீ. சாட்சிகளே கிடைக்காதவாறு படு சாமர்த்தியமாய் இடம்பெற்றிருக்கும். கத்தி கொண்டு துப்பாக்கி கொண்டு நிகழ்த்தப்பட்ட கொலைகளை அறிவது போல விஷம் கொண்டு நிகழ்த்தப்பட்ட கொலைகளை அறிவது சுலபம் அல்ல சார்லஸ். சூழ்ச்சியும் புத்திசாலித்தனமும் செறிந்த அப்பழக்கற்ற திட்டமிடல் நடந்து அதன் பின்னணியில் கொலை முடிந்திருக்கும். ஆதலால்
இதுவோ அதுவோ என பல நிலைப்பாடுகள் தோன்றி தோன்றி முடிவெடுக்க முடியாமல் குழப்பும். அதைதான் கேட்டேன். நீங்கள் யாரேனும் சந்தேகப்படுகிறீர்களா? உங்கள் மூளையில் பதிவாகி உள்ள நிலைப்பாடுகள் என்னென்ன? கூறுவது கடினம். ஏனெனில் அத்தனை நிலைப்பாடுகளிலும் எது சாத்தியப்படும் என்றோர் ஆய்வு நடத்தும் போதுதான், அந்த ஆய்வுகளில் சில ஆதாய முடிவுகள் வரும்போதுதான் அவ்வாறு தேரும் சாத்தியப்படுபவற்றை சந்தேகங்களாய் வகைப்படுத்தி கூற இயலும். இருவரும் முட்டி மோதி தன்னிடம்தான் வரவேண்டும் என்னும் தோணியில் துணை கமிஷனர் அமர்ந்திருந்தார். நான் மேலதிகாரிகளிடம் செலுத்தும் வணக்கத்தை கண்களில் பாவனையாக்கி அவரை பார்த்தேன். கண்ணா, தலை சுற்றுகிறதா? கொலை வழக்குகளில் நீ பரபரப்பது போல கண்களில் படபுவர்களை எல்லாம் சந்தேகப்பட்டுவிடக்கூடாது. சந்தேகம் வாழ்க்கைக்கு வேண்டுமானால் அர்த்தமற்றது. துப்பு துலக்குவதில் அர்த்தமுள்ள சந்தேகங்கள் தரும் முடிவுகள் பிரமிப்பானவை. ஆகவே அர்த்தமுள்ள சந்தேகம் எழ காத்திருக்க வேண்டும். சில விஷயங்கள் நம்மை உடனடியாக சந்தேகப்பட தூண்டும். ஆனால் கடைசியில் பார்த்தால் அவை உபயோகமே இல்லாமல் போய்விடும். டெவரேனர் சொல்ல தவறிய ஒரு தகவலை இப்பொழுது தருகிறேன். அதை கேட்டால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் குறிப்பிடுபவரை சந்தேக களமாய் பிடித்து கொள்வாய். சார்லஸ், லியோனைட் 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு திருமணம் முடித்துள்ளார். என்ன? தூக்கி வாரி போட்டது எனக்கு. தனது 75 வயதுக்கு மேலையா? ஆம், 24 வயது பெண். அவள் பெயர் பிரேண்டா. நான் விசிலடித்தேன். லியோனைட் என்றென்றும் மார்க்கெண்டையனாய் மனிதனுக்கு பெண்ணில்லாத இரவே கிடையாதா? இத்தனை பணக்காரர் ஒரு டீ கடையில் அவளை பிடித்துள்ளார். இருப்பினும் மரியாதையும் குணமும் கொண்ட பெண். என்ன சொல்ல வருகிறீர்கள் அப்பா? அவள் மீது சந்தேகம் என்றார். டெவரேனர் இடைமறித்தார். லியோனைட் தனது 87 வயதில் மிக பலவீனமாகிவிட்டார். அவளுக்கோ 34 வயதுதான். பேரப்பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டுவென ஒரு நடுத்தர வாத்தியாரும் அங்கு உள்ளார். இவர்கள் இருவருக்கும் சற்றே நெருக்கம் இருந்திருக்கிறது என்றவர் அர்த்த புஷ்டியோடு எங்களை பார்த்தார். இரு இளைஞர்களும் சரியான பொருத்தம். ஆரம்பம் முதலே வெகு மரியாதை உள்ள பெண்ணாய் வளைய வந்தவள் இந்த 3ஆந்தாரம். மரியாதை என்னும் போர்வைக்குள் நிகழ்ந்த பல கொலைகள் எனக்கும் உன் அப்பாவுக்கும் அத்துபடி. இருவரும் சற்றே தாண்டி பெருமையாக சிரித்து கொண்டனர். மணி நள்ளிரவை தாண்டி 12:30. 1.5 மணி நேரம் பேசியுள்ளோம். இருந்தாலும் இவ்வழக்கு பற்றி பேச பல மணி நேரத்துக்குண்டான சரக்கு இருதரப்பாய்ப்பட்டது. என்ன விஷம் அது? வழக்கமாய் கொலையாளிகள் பயன்படுத்தும் ஆர்சனிக் கலவையா என்றேன் நான். சொல்ல இயலாது. ஆய்வறிக்கை வரவில்லை. மருத்துவர்கள் பிரேதத்தை பார்த்த மாத்திரத்தில் எசரினாக இருக்கலாம் என எண்ணுகிறார்கள். கொஞ்சம் அசாதாரணமாய்ப்படவில்லை? சுற்று வட்டாரத்தில் எசரின் சப்ளை செய்பவர்களை துப்பறிந்தால் உதவுமே. இதில் அதுவும் முடியாது. எசரின் லியோனைட் வைத்திருந்த மருந்து, அவர் தினமும் கண்ணுக்கு உபயோகப்படுத்தி வந்த சொட்டு மருந்து. இத்தருணத்தில் வேறு கோணத்தில் இவ்வழக்கை அணுக அப்பா தந்த தகவல் உந்திற்று. லியோனைட் நீரிழிவால் அவதிப்பட்டவர். காலையும் மாலையும் இன்சுலின் ஊசி இல்லையென்றால் அவர் உயிருக்கே பெருத்த ஆபத்து நேரிடலாம் என்ற எச்சரிக்கை உண்டு. சில சிறு சிறு பாட்டில்களில் நிரப்பப்பட்ட இன்சுலின் அவரது மருத்துவ அலமாரியில் இருந்தன. அப்படி நிறைந்திருந்த இன்சுலின் பாட்டில்களின் இடையே ஒரு சில எசரின் சிறப்பப்பட்ட கண் மருந்து பாட்டில்களும் இருந்துள்ளன இல்லையா? நான் கொஞ்சம் ஆர்வம் மிகுந்து கேட்டேன். மிக சரியாக இன்சுலின் கொடுக்கும் பாவனையில் எசரின் உறிஞ்சப்பட்ட குத்தப்பட்டிருக்கும் என எண்ணுகிறீர்களா? ஆமாம். மகா தற்காப்பு நிறைந்தவர் லியோனைட். இன்சுலின் பாட்டில்களுக்கு எசரினை மாற்றி நிரப்பி அதனை காட்டி அவரை நம்ப வைத்து காரியம் நிறைவேற்றிருக்கலாம் என்பது சரியான தர்க்கமே. எனில் ஊசி குத்தியது யார்? அவர் மனைவி.
ஸ்திரமாய் ஒரு முடிவாகவே சொன்னார் அப்பா. சரியான ஆள் கொண்டிருக்கும் பட்சத்தில் பாதகமில்லை என சோஃபியாவும் அப்பாவும் குறிப்பிட்டதன் அர்த்தம் விளங்கிற்று. இருவரின் சந்தேகமும் அந்த மூன்றாவது மனைவியின் மீது. அதை வெளிப்படையாக கூறாமல் சரியான ஆள் என சூசகப்படுத்தி உள்ளனர். டெவேரேனர் குடும்ப அங்கத்தினருக்கும் அந்த மூன்றாவது மனைவிக்குமான உறவு முறை சுமூகமானதா? இல்லை, பேசிக்கொள்வது கூட கிடையாது என்பது தகவல். நான் முழுமையாகவும் அப்பா சற்று லியோனட்டின் மூன்றாவது மனைவியே குற்றவாளி என முடிவாகும் போது இன்ஸ்பெக்டர் அப்படி ஒரு முடிவுக்கு வர மறுத்தே விட்டார். சிக்கல் உள்ளது. தாத்தாவுக்கு ஊசி போடுவது தினசரி நடவடிக்கை. அதையே கொலைக்கு சாதகமாக்கி இருக்கிறார்கள். ஆகவே இன்சுலின் மருந்தை எடுத்து எஸ்ரின் நிரப்பும் பட்சத்தில் துப்பு கிடைக்காமல் இருக்க எண்ணிக்கை குறைந்த பாட்டில்களை சமன் செய்ய புது இன்சுலின் பாட்டில்களை வைத்திருக்க வேண்டும். இல்லையா? ஏன் கொலையாளி அதை செய்யவில்லை? அதேபடி டெவரேனர், ஓரிரு பாட்டில்கள் குறைவதை யார் எண்ணி பார்க்க போகிறார்கள் என்னும் சராசரி எண்ணத்தினால் விட்டிருக்கலாம் இல்லையா? இது நான். அது தவறு சார்லஸ். இது மனித உளவியல் சம்பந்தப்பட்டது. தற்செயலாக கீழே விழுந்து உடையும் பாட்டிலுக்கு வேண்டுமானால் நீ சொல்லும் தர்க்கம் சரிபடும். ஒரு கொலையை நிகழ்த்துபவன் நிச்சயம் குறையும் எண்ணிக்கையை பயத்தாலும் சந்தேகத்தாலும் ஈடுகட்டவே நினைப்பான். மௌனம். அங்கு சில நிரப்பப்பட்ட மேலும் காலியான இன்சுலின் பாட்டில்கள் இருந்தன. காலி பாட்டில்களில் எஞ்சியிருந்த திரவத்தை ஆராய்ந்த டாக்டர் தான் அது இன்சுலின் இல்லை என்றார். இவ்விதம் டெவரேனர் சொன்னதும் அப்பா அவரையே மடக்கி போட்டு பின்வரும் கேள்வியை எழுப்பினார். இன்ஸ்பெக்டர் இன்சுலின் பாட்டிலை காலி செய்து எஸ்தரின் நிரப்பிக்கொன்றவன் அந்த பாட்டிலை கையோடு கொண்டு சென்று தூர வீசியிருக்கலாம் இல்லையா? ஏன் அங்கேயே விட வேண்டும்? எண்ணிக்கைக்காக அவன் அறிந்த கொலைக்கலை அவ்வளவே. சமயோஜிதமாய் பதில் வந்தது இன்ஸ்பெக்டரிடமிருந்து. அப்பா மேலே பேசாமல் சிந்திக்க ஆரம்பித்தார். நான் பிறகென்ன ஐயம்? பிரேத பரிசோதனையில் குட்டு வெளியாகப் போகின்றது என்னும் அபிப்பிராயத்தை சரி கிளம்பலாமா என்னும் தோணியில் முன்வைத்தேன். டெவரேனர் விடுவதாயில்லை. இல்லை சார்லஸ், எஸ்ஸரின் செலுத்தி நடத்தும் பிரேத பரிசோதனைகளில் 10க்கு 1 கூட எஸ்ஸரின் தடயம் தெரிவதில்லை. அப்படியென்றால் சிம்பிள். விஷம் செலுத்தி லியோனைட் கொல்லப்பட்டிருப்பதை நிரூபிப்பது சிக்கலான ஒன்று என்ற டெவரேனரை இடைமறித்து, இன்சுலின் அளிக்கப்படும் அளவில் கூட லியோனட்டின் உயிருக்கு ஆபத்து உண்டு. இன்சுலின் மிக அதிகம் ஏற்றி அல்லது கொஞ்சம் கூட தராமல் நிறுத்தி தாத்தாவை அடித்திருக்கலாம் என்று அப்பா அவர் பங்குக்கு புது விளக்கம் அளித்தார். லியோனட்டின் மனைவியோ வேறு எவரோ துப்பு துளங்காமல் சிக்கல்கள் தெரியும் வண்ணம்தான் கொலை செய்துள்ளனர். சரி, அந்த மூன்றாவது மனைவியை விட்டு வைப்போம். வேறு யாராவது? என்னருமை சார்லஸ், இது அப்பா. பசை உள்ள மனிதர் லியோனைட். உறவுகள் எல்லாவற்றுக்கும் வேண்டிய மட்டும் பணம் தந்துள்ளனர். இருப்பினும் பணத்தை பொறுத்த மட்டில் வேண்டிய மட்டும் என்னும் அளவுகோல் இல்லையல்லவா? பணத்துக்காக கொலை நடந்திருக்கும் என்கிறீர்களா? நிச்சயமாக. இன்சுலின் பாட்டில்களை வைக்கவென்றே ஓர் அலமாரி உண்டு. யார் வேண்டுமானாலும் அந்த வழியே போகலாம், வரலாம். வீட்டுக்குள்ளே அறைகளுக்குள்ளே சென்று வர என்ன கட்டுப்பாடு இருந்துவிடப் போகின்றது? ஆகவே யார் வேண்டுமானாலும் கச்சிதமாக திட்டம் தீட்டி இக்கொலையை அரங்கேற்றிருக்கலாம். வீட்டுக்கு வந்து பாடம் கற்றுத்தரும் வாத்தியாரும் ஏழையாக தனித்திருக்க வேண்டும். ஏழையே. மூன்றாவது மனைவிக்கும் இந்த வாத்தியாருக்கும் வேறு நட்பு இருக்கின்றது. ஆமாம் ஆமாம். ஒருவேளை இருவரும் கூட்டாக சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டு கொலை அரங்கேற்றம் நிகழ்த்தியிருக்கலாம். இப்பொழுது இன்ஸ்பெக்டர் ஆமோதித்து பேசினார். சாத்தியம் உண்டு. சுகவாழ்வு வேண்டும் என்னும் தாகம் அவளுக்குள் நிறைய.
மற்றும் முழுக்க முழுக்க நாடி தளர்ந்த கணவன். இவ்விரண்டும் அவள் போக வாழ்வு என்னும் தீக்கு நெய் வளர்த்திருக்கும். லியோனட்டை மறைத்தால் அத்தனையும் இவளுக்குதானே. அவள்தான் கொலையாளி என எனக்கு நிரம்ப எண்ணம் உள்ளது. ஆனால் சாட்சி? ரொம்ப சரி, எங்கள் எல்லோருக்கும் ஆதாரபூர்வமான சாட்சி வேண்டும். லியோனட்டை பிராண்டாதான் விஷம் வைத்து கொன்றார் என்பதற்குண்டான ஸ்தலமான சாட்சி வேண்டும். நான் சோஃபியா, முதன்மை இன்ஸ்பெக்டர், துணை கமிஷனர் என எல்லோரும் வாய் திறந்து எதிர்பார்ப்பது சாட்சியை. ஆனாலும் கூடவே நான் சோஃபியா, முதன்மை இன்ஸ்பெக்டர், துணை கமிஷனர் என எல்லோரும் ஒருவேளை பிராண்டா அல்லாது வேறு யாராவது லியோனட்டை பழிவாங்கி அடங்கியிருப்பார்களோ என்றும் இணையாக எண்ணத் தவறவில்லை. சாட்சி கைகூடும் பட்சத்தில் காய்ந்து கிடக்கும் இந்த வழக்கு என்னும் நந்தவனம் வெற்றி பெற்று பூத்து குலுங்கும். இல்லையேல் மழையில் நனைந்த பட்டாசாய் எக்காலத்திலும் வெடிக்காமல் நமுநமுத்து போய்விடும். எது நடக்கும்? மூளை சுட்டது. இப்படியும் அப்படியும் எத்தனை தர்க்கங்கள்! ஆகவே இத்துடன் நிறுத்தி கொண்டோம். ஆழமாய் துப்பறிந்து கொலையாளியின் அடையாளம் காண வேண்டிய முடிச்சுகள் நிறைந்த வழக்கு இது என்று உணர்ந்து ஒப்புக்கொண்டு மூவரும் விடை பெற்று கொண்டோம்.